Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the part 2 video of the past year NEET questions or a discussion from the chemistry chapter, some basic concepts of chemistry. So கண்டிப்பா என்ன those who are watching this right, நீங்க part 1 video நீங்க go through பண்ணலாம் so that you will have the continuity of questions. ஓகேவா? ஸோ பாருங்க, we'll start with இப்போ மெயின்ஸ் 2011 வந்தது. இது ஒரு ரொம்ப frequently asked model அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லுக்கிங் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் கொடுத்துட்டு they will ask us which is having maximum number of atoms, which is having maximum number of molecules, அந்த மாதிரி பாருங்க, which is having the maximum number of molecules among the following. ஏன்னா number of molecules சொன்னா see number of molecules, ஒரு molecular substance நம்ம எடுத்தா number of molecules is what, number of moles into Avogadro number. அதுதானா? ஸோ அந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணி we will be able to solve this question. பாருங்க எப்படி, how do we solve it? ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டு நம்ம செக் பண்ணலாம். 44 grams of CO2. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா என்ன, நமக்கு மாஸ் கொடுத்தா என்ன, we have to use the given mass by molar mass. CO2 மோலார் மாஸ் எவ்வளோ, 44 grams தானா? ஸோ given mass by molar mass போட்டால் என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். ஸோ 44 கேன்சல் ஆகி போயிடும். ஓகேவா? ஸோ இது என்னது, அவகாட்ரோ நம்பர். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, 48 grams of ஓசோன். ஓசோனோட மோலார் மாஸ் எவ்வளோ, 48 grams தானா? ஸோ எங்கேயும் அப்படிதான், given mass by molar mass போட்டால் என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும் இன்டூ அவகாட்ரோ நம்பர், தட் இஸ் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஆப்ஷன் சி பாருங்க, 8 grams of H2. ஏன்னா H2 அப்படின்னு சொன்னால் அதோட மோலார் மாஸ் எவ்வளோ வரும், 2 grams. So given mass by molar mass into Avogadro number. 2 4s are 8. So இங்க என்னது பாருங்க, it is coming as what, 4 times the Avogadro number of molecules வருது. அடுத்த ஆப்ஷன் டி என்ன, 64 grams of SO2. SO2 ஓட மோலார் மாஸ் எவ்வளோ? ஏன்னா இந்த மாதிரி காமன் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம we should remember. SO2 பார்த்தீங்கன்னா சல்ஃபரோட இது 32 plus 2 oxygens, 2 into 16 எவ்வளோ வருது பாருங்க, 64 வரும். So given mass by molar mass into Avogadro number பாருங்க. இது என்னது, this is also same as what, Avogadro number. So in the given substancesல பார்த்தீங்கன்னா where do we have the maximum number of molecules பாருங்க, இங்க அந்த Avogadro number, இது அந்த Avogadro number. ஆப்ஷன் டி அப்படி Avogadro number. பட் ஆப்ஷன் சி பாருங்க, 4 times the Avogadro number. அப்போ எங்க நமக்கு maximum number of molecules வருது, ஆப்ஷன் சி ல we are having maximum number of molecules. அடுத்த क्वेश्चन பாருங்க, the number of atoms in 0.1 mole of a triatomic gas. ஏன்னா ஃபர்ஸ்ட் triatomic gas அப்படின்னு சொன்னா என்ன, அதோட atomicity அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு மாலிக்யூல் நம்ம எடுத்து அதுக்குள்ள என்ன, we'll have what, 3 atoms, like you know CO2 ஆகட்டும், O3 ஆகட்டும், இதெல்லாம் all these are what examples of triatomic gases. ஒரு மாலிக்யூல்குள்ள என்ன, we'll have 3 atoms. நம்ம கிட்ட கொடுத்தது என்ன, 0.1 mole of that gas கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 மோல்னு சொன்னா அதுல வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எத்தனை இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சொன்னா ஒன்றும் இல்லை, வாட் இஸ் இட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர் தானா? அவகாட்ரோ நம்பர் பாருங்க, ஸோ இது எவ்வளோ வருது, 6.02 into 10 power 22 அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா 0.1 சொன்னா 10 power minus 1. ஓகேவா? இது என்னது, this is the number of molecules. பட் நம்ம கொடுத்த கேஸ் என்னது, it is a triatomic gas. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மல்டிப்ளைட் பை அட்டாமிசிட்டி தானா? ஏன்னா ஒரு மாலிக்யூல்குள்ள என்ன, we have 3 atoms. அப்போ டோட்டல் ஆட்டம்ஸ் சொன்னா என்ன, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்டூ 3 தானா? ஸோ பாருங்க என்ன வருது, வாட் இஸ் இட், 18.06 into 10 power 22. நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன, we have to adjust the decimal. சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண என்ன வரும் பாருங்க, 1.806 into 10 power 23 வரும். நான் அட்ஜஸ்ட் பண்ணது 18.06 அப்படின்னு சொன்னா 1.806 into 10 power 1 அப்படி நம்ம எழுதலாம். ஸோ 10 power 1 into 10 power 22 சொன்னா 10 power 23 ஆகிடும். பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி.
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்டூ அட்டாமிசிட்டி, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the maximum number of molecules is present. ஏன்னா சேம் இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு கேட்டா வாட் இஸ் இட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர். பட் இங்க பாருங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்ன தெரியுமா, it can be given mass by molar mass. நம்ம கிட்ட மாஸ் இருந்தா we can use given mass by molar mass formula. இல்ல நீங்க பாருங்க ஆப்ஷன் ஏ ஆகட்டும் ஆப்ஷன் பி ஆகட்டும், அதுல என்ன, they are giving the volume of the gases at STP. Actually 1 mole of any gas, it can be H2 irukala, it can be N2, it can be O2, whatever it is, 1 mole of any gas at STP conditions, and it will be occupying 22.4 liters dana. Adha nama molar volume at STP nu sollum. So molar volume namakita irundha the number of moles can be given by what, in the formula given volume onnu illa, and the volume divided by what, molar volume. Adha, so that is going to give us what, number of moles. The number of moles sonna we can have two formulas. Mass basis la eppadi varum, given mass by molar mass. Volume basis la eppadi varum, given volume by molar volume. இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்று ஆப்ஷன் ஈச் ஆப்ஷன் நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். 50 liters ஆஃப் H2, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா given volume by molar volume into அவகாட்ரோ நம்பர். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்க, 5 liters ஆஃப் N2 at STP. ஸோ given volume by வேற என்ன இருக்கா, ஆப்ஷன் சி அந்த மாதிரி. ஆப்ஷன் டி என்ன, we just have to do the mass based calculation for the number of moles. ஏன்னா அங்க பாருங்க மாஸ் கொடுத்திருக்காங்க, மாஸ் கொடுக்கறதுனால we have to use what, the relation based on the mass. so option c ல என்ன இருக்கா, 0.5 grams of H2. H2 ஓட molar mass எவ்வளவு, 2 grams. so number of moles சொன்னா 0.5 by 2. இது எவ்வளவு, what is this, 0.25 அவகாட்ரோ நம்பர். ஆப்ஷன் டி பாருங்க, 10 grams of O2. O2 ஓட molar mass எவ்வளவு, 32 grams. so 10 by 32. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இருக்கிற ஃபிராக்ஷன்ஸ்ல we have to conclude which of them is having the highest value. அதுதானா, எனவே we have to conclude which of them is having the highest value. இங்க பாருங்க 10 by 32 அப்படின்னு சொன்னா நம்ம லாஸ்ட் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் நம்ம யூசுவலா கால்குலேட் பண்ண தேவையில்லை. we can conclude the answer. இது எப்படி வரும், ஒரு 0.3 சம்திங் இன்டூ அவகாட்ரோ நம்பர் அப்படி வரும். 10 by 32 சொன்னா 0.3. அந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் பி பாருங்க, 5 by 22.4. அது எவ்வளவு, it will be coming like what, ஒரு 0.2 சம்திங் அந்த மாதிரி வரும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் யாரும் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லல, we just have to compare which of them is having highest value. அப்படிதானா, கரெக்டா இல்லையா? so we just have to approximately என்ன, what is the fractional value converted to decimal. ஏன்னா fractionalsல நம்ம கம்பேர் பண்ண முடியாது which is higher which is lower ன்னு சொல்லிட்டு, ஏன்னா டிஃபரெண்ட் நியூமரேட்டர்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. அதனால we have to convert them all into what, decimal கன்வெர்ட் பண்ணா ஈஸியா we can compare. ஆப்ஷன் ஏ பாருங்க, 15 by 22.4 அப்படி வருது. so 15 by 22.4 அப்படின்னு சொன்னா என்ன, this is like approximately எவ்வளவு, ஒரு 0.6 something அந்த மாதிரி வரும். ஏன்னா 22 into 7 அப்படின்னு சொன்னா எவ்வளவு, what is it, 154 ஆயிடும். so 15 by 22.4 ன்னு சொன்னா எவ்வளவு, it will be what, 0.6 something அந்த மாதிரி வரும். எதுக்காக why I am not calculating to the last decimal place, நமக்கு தேவையில்லை. அது just என்னது, we have to look at the values and compare and tell which is having a higher. இங்க பாருங்க நம்ம டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ண தேவையில்லை, ஒரு வேல்யூஸ் நம்ம அப்படியே பார்த்துட்டு என்ன, what is the thing we can quickly conclude. ஆப்ஷன் ஏல என்ன வருது பாருங்க, the number of molecules எவ்வளவு, 0.6 something into அவகாட்ரோ நம்பர் வருது. கரெக்டா இல்லையா? ஆப்ஷன் பி பாருங்க 0.2.
ஆப்ஷன் சி பாருங்க 0.25, ஆப்ஷன் டி பாருங்க 0.3. நம்ம எதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், we are looking at what is the maximum number of molecules. So definitely என்ன ஆப்ஷன் ஏல we are going to have what maximum number of molecules. So இந்த மாதிரி நம்ம பண்ண என்ன தெரியுமா, we can actually save some time. உட்கார்ந்துட்டு if you are calculating up to the second decimal place அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எங்க நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வருது அது மட்டும் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். அதுக்காக ஒரு அப்ராக்சிமேட் இது பண்ணாலே we will be able to conclude the answer. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ரிப்பீட்டட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். which has the maximum number of molecules? சேம் கான்செப்ட், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சொன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர் தானா. பாருங்க ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ லெவலில் 7 grams ஆஃப் N2. பாருங்க N2ஓட மோலர் மாஸ் எவ்வளோ தெரியுமா, 28, 2 atoms ஆஃப் நைட்ரோஜன் வருது. ஸோ 7 by given mass by molar mass, நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொன்னா given mass by molar mass தானா. ஸோ இது எவ்வளோ, அவகாட்ரோ நம்பர் by 4. அடுத்து பாருங்க 2 grams ஆஃப் H2, given mass by H2ஓட மோலர் மாஸ் எவ்வளோ. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க 16 grams ஆஃப் NO2. எனக்கு நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, NO2 அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த மோலர் மாஸ் ஆஃப் NO2, 14 பிளஸ் 2 into 16 அது எவ்வளவு, 32. எவ்வளவு பாருங்க, வாட் இஸ் இட், 46 grams. ஸோ 16 by மோலர் மாஸ் 46. ஆப்ஷன் டி பாருங்க, வாட் இஸ் இட், 16 grams ஆஃப் O2. O2 ஓட மோலர் மாஸ் எவ்வளவு, 32 தானா. இப்போ இதுல இருந்து we have to conclude which is having maximum molecules. இங்கே அப்படிதான் நம்ம see இந்த fractions எல்லாம் நம்ம simplify பண்ண தேவையில்ல. 16 by 46 சொன்னா கண்டிப்பா that is a value less than fraction value and it will be less than 1 தானா. வேணும்னா we can just calculate it. Okay, so 16 by 46 சொன்னா எவ்வளவு வரும், it will be coming close to what, 0.3 something அந்த மாதிரி வரும். ஓகேவா? இது எவ்வளோ, Na by 2 சொன்னா 0.5, Na by 4 சொன்னா எவ்வளோ, 0.25. ஸோ எங்க நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வருது, ஏன்னா தட் இஸ் ஈக்குவல் டு வாட், அவகாட்ரோ நம்பர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பில we have what maximum number of molecules. ஆப்ஷன் பி குள்ள என்ன, we have the maximum number of molecules அப்படி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. This is related to the finding of the molecular weight. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. The specific volume of a cylindrical virus particle. And a specific volume சொன்னா என்ன, what is a specific volume? Volume per unit mass. அதுதான் நம்ம specific volume அப்படின்னு சொல்ல போறோம். எவ்வளோ, what is the value given to that பாருங்க, 6.02 into 10 power minus 2 cc per gram அப்படி கொடுத்திருக்காங்க. whose radius and length are 7 angstroms and 10 angstroms. இங்க பாருங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் வைரஸ், லெங்த் எவ்வளோ, 10 angstroms அப்படின்னு சொன்னா 10 into 10 power minus 10, that is what, 10 power minus 9 meter ஆயிடும். அதுதான் லெங்த். ரேடியஸ் எவ்வளவு பாருங்க, வாட் இஸ் த ரேடியஸ், ரேடியஸ் எவ்வளவு சொல்றாங்க, 7 angstroms அப்படின்னு சொன்னா 7 into 10 power minus 10 meter அதுதான் ரேடியஸ். if Avogadro number is 6.02 into 10 power 23, find molecular weight of the virus. எப்படி, how do we do it? நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு நம்ம கிட்ட, ஸ்பெசிபிக் வால்யூம் இருக்கு. அந்த வைரஸ் என்ன, சிலிண்ட்ரிக்கல் வைரஸ். என்ன சிலிண்ட்ரிக்கல் வைரஸ் சொன்னா length of that cylinder and radius of the cylinder base பண்ணி we can calculate what is the volume of the cylinder. நம்ம calculate பண்ணலாமா இல்லையா, we can calculate what is the volume of the cylinder. volume formula என்னது, pi r square h தானா. ஸோ ஒரு சிலிண்டரோட வால்யூம் எல்லாம் pi r square h. அப்போ நமக்கு அந்த வைரஸோட, அந்த சிலிண்ட்ரிக்கல் வைரஸோட வால்யூம் கிடைக்கும். ஸ்பெசிபிக் வால்யூம் அண்ட் வால்யூம் அந்த ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணனா we can calculate what is mass of one molecule.
ஏன்னா ஒரு மாலிக்யூலோட மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுலேருந்து மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் மல்டிப்ளைட் பை வாட், அவகாட்ரோ நம்பர் பண்ண என்ன வரும், இந்த மாலிகுலர் வெயிட் வரும். கரெக்டா இல்லையா? ஸோ ஒரு மாலிகுலரோட வெயிட் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, மல்டிப்ளைட் வித் வாட், அவகாட்ரோ நம்பர் மல்டிப்ளை பண்ணா வில் கெட் வாட் இஸ் தி மாலிகுலர் வெயிட். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, வாட் இஸ் தி திங் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் calculate what is the volume பாருங்க. ஸோ வால்யூம் அப்படின்னு சொன்னா பை 3.14 r ஸ்கொயர். இங்க பாருங்க r எவ்வளோ, 7 into 10 power minus 10 மீட்டர் தானா, 7 into 10 power minus 10 ஸ்கொயர். ஓகேவா, இன்டூ ஹெச். ஹெச் எவ்வளோ பாருங்க, வாட் இஸ் த ஹெச் வேல்யூ, 10 பவர் ஹெச்னு சொன்னா எல், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு சொல்லலாம், பை ஆர் ஸ்கொயர் எல், லெங்த் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அது எவ்வளோ, 10 பவர் minus 9 மீட்டர். ஸோ இன்டூ 10 power minus 9. இது என்ன தெரியுமா, this is in terms of மீட்டர் கியூப்ல இருக்கு. வால்யூம் இது என்னது, it is in terms of the மீட்டர் கியூப். ஓகேவா, ஸோ இது நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, we'll just look at it. இங்கே பாருங்க, ஸோ 3.14 இது என்ன 7 ஸ்கொயர்னு சொன்னால் 49 ஆகிடும். 10 பவர் மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ண 10 பவர் minus 20, 10 பவர் minus 9 இருக்கா, ஸோ 10 பவர் minus 29. ஓகேவா, ஸோ இது என்னது வால்யூம். மாஸ் அப்படின்னு சொன்னா வால்யூம் பை ஸ்பெசிபிக் வால்யூம். பாருங்க, ஸ்பெசிபிக் வால்யூம் சொன்னா வால்யூம் பை மாஸ் தானா, நீங்க வால்யூம் பை மாஸ் அப்படி போட்டால் வால்யூம் கேன்சல் ஆகிடும், மாஸ் மேலே போயிடும். ஸோ மாஸ் எப்படி வரும், ஒரு மாஸ் ஆஃப் த பார்ட்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் என்னது, டி பி வாட், வால்யூம் டிவைட் பை வாட், ஸ்பெசிபிக் வால்யூம். ஆக்சுவலாக ஸ்பெசிபிக் வால்யூம் சொன்னேன்னு தெரியுமா, ஸ்பெசிபிக் வால்யூம் இஸ் நத்திங் பட் 1 by density தான். and density சொன்னா mass by volume, specific volume சொன்னா volume by mass, just reciprocal of the density அவ்வளவுதான். so mass எப்படி வருது பாருங்க, what is the mass value, volume எவ்வளவு இப்போதான் நம்ம கிட்ட இருக்க, so 3.14. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சிம்பிளை பண்ணலாம், into 49 into 10 power minus 29 meter cube divide by specific volume பண்ணணும், அப்படிதானா. so divide by specific volume. பட் ஸ்பெசிபிக் வால்யூமோட வேல்யூ நீங்க பாருங்க என்ன, வாட் இஸ் த ஸ்பெசிபிக் வேல்யூ, வால்யூமோட வேல்யூ 6.02 10 power minus 2 cc per gram கொடுத்துருக்காங்க. இது நம்ம SI யூனிட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன, வாட் இஸ் த திங் வி ஹேவ் டு டு, cc அப்படின்னு சொன்னா 10 power minus 6 மீட்டர் கியூப், கிராம் சொன்னா எவ்வளோ, 10 power minus 3 kg. பாருங்க, ஸோ டோட்டல் என்ன வருது, வாட் இஸ் த திங், 6.02 into 10 power minus 5, ஏன்னா 10 power minus 2 into 10 power minus 3 அதுதான். so 6.02 into 10 power minus 5, 6.02 into 10 power minus 5 meter cube per kg. மீட்டர் கியூப் கேன்சல் ஆகிடும், கேஜி மேலே போயிடும். ஓகேவா, இது என்னது, மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல். கரெக்டா இல்லையா, இது என்ன மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல். ஓகேவா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட். ஸோ மாலிகுலர் வெயிட்னு சொன்னா என்ன, இட் ஷுட் பி மாஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தானா, மாஸ் ஆஃப் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொன்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் பாருங்க. ஸோ 3.14 into 49 into 10 power minus 29 by 6.02 into 10 power minus 5 kg. அவகாட்ரோ நம்பர்னு சொன்னா எவ்வளோ, 6.02 into 10 power 23 per mole. அப்படிதான் நம்ம அவகாட்ரோ நம்பர் சொல்லுவோம், ஏன்னா per mole will have what, அவகாட்ரோ நம்பர் ஆஃப் particles. அவ்வளோதான், தட்ஸ் இட். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க என்ன, 6.02 அப்படியே கேன்சல் ஆகி போயிடும். 10 power minus 5 நம்ம மேலே எடுத்துகிட்டு போனால் 10 power plus 5 ஆகிடும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி 10 power 23 plus 5 வந்தால் என்ன, 10 power 28. பாருங்க, 3.14 into 49 10 power minus 29 into 10 power 28 எவ்வளோ, 10 power minus 1 kg per mole அப்படி வருது. ஸோ இது பாருங்க, 3.14 into 49 10 power minus 1 சொன்னால் எவ்வளோ, 4.9.
இது நம்ம ஃபுல்லாகவே லாஸ்ட் டெசிமல் வரைக்கும் நம்ம கேல்குலேஷன் பண்ண தேவையில்லை, இங்கேயும் அப்படி தான். லைக் இன்னும் அப்ராக்சிமேட்டாக பாருங்கள், 3.14 இன்ட்டு 4.9 பதிலாக வி டேக் இட் லைக் 5 அப்படின்னு எடுத்தால் என்ன வரும், 15 சம்திங் வரும், அப்படி தானே? ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வெறும் என்ன அந்த ஆப்ஷன் ஏல மட்டும்தான் வி ஹாவ் 15 பாருங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், இட் வில் பி கமிங் 15 சம்திங் வரும். ஸோ 15.4 kg/mol. வேணும்னா we can do the multiplication. ஏன்னா இது ஜஸ்ட் நீங்கள் 3.14 into 4.9 போட்டேன்னா அது மல்டிப்ளிகேஷன்லேருந்து we'll get the answer. இல்லை நீங்கள் அந்த வேல்யூஸ் பார்த்துட்டு அப்படியே we can also conclude this. 3.14 into 4.9 சொன்ன எவ்வளோ, ஜஸ்ட் 3 into 5 போட்டால் 15 தானே? அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக the answer should be close to 15 தான் இருக்கணும். ஸோ இந்த given ஆப்ஷன்ஸில் என்ன வெறும் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் we are having what ஆன்சர் க்ளோஸ் டு 15, மற்ற இதில் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணா வில் பி ஏபிள் டு சேவ் த டைம். ஸோ மறுபடியும் நான் ஐ திங்க் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் த மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஏன்னா இட் வில் பி வெரி க்ரூஷியலா, லைக் இஃப் யூ ஆர் ரியலி எய்மிங் ஃபார் அ பெட்டர் ரேங்க் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வி ஷுட் பி ஏபிள் டு சேவ் டைம் இன் தீஸ் நியூமரிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ஸ்லேருந்து தான் வில் பி ஏபிள் டு சேவ் த டைம். ஓகேவா? ஸோ இது நம்ம ப்ராக்டிஸ் டைம்லேருந்து வி ஷுட் get that habit. ஏன்னா ஃபைனல் எக்ஸாமில் திடீர்னு நம்ம வில் நாட் பி ஏபிள் டு டூ தட்டா. நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டேஜ்லேருந்து இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் இது பண்ணால் வில் பி மோர் ரெடி டு டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் இந்த எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்குள்ள நம்ம இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 4.25 grams ஆஃப் அமோனியா. அமோனியா அப்படின்னு சொன்னா என்ன, வாட் இஸ் இட்? இட் இஸ் அ டெட்ரா அட்டாமிக் அப்படி நம்ம கன்சிடர் பண்ண போறோம். என்ன பாருங்க, ஒரு மாலிக்யூல் எடுத்தா என்ன, ஒரு நைட்ரோஜன் ஆட்டம் இருக்கா, 3 ஹைட்ரோஜன், ஸோ 4 ஆட்டம்ஸ் இன் மாலிக்யூல். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன, கிவன் மாஸ். அமோனியோட மோலார் மாஸ் எவ்வளோ, 17 tons. எவ்வளோ வருது, அதுலேருந்து we can find what is the number of molecules. Number of molecules சொன்னா என்ன, number of moles into Avogadro number. Number of molecules இருந்து we can tell what is the number of atoms, right? ஏன்னா what is it? It is a tetraatomic. அப்படின்னு சொன்னா what is it? The number of atoms will be what? Number of moles into 4. ஏன்னா tetraatomic. பாருங்க அப்படியே அந்த 4 கேன்சல் ஆகி போயிடும். ஸோ எவ்வளோ, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் இட்? இட் ஷுட் பி ஜஸ்ட் வாட், Avogadro number 6.022 × 10^23. பட் நீங்கள் இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன, தே ஆர் அவங்களே சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தா என்ன, 6 × 10^23. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன, வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? ஹீமோகுளோபின் கண்டெய்ன்ஸ் 0.334% ஆஃப் ஐரன் பை வெயிட். இந்த பர்சன்டேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா என்ன, ஐரனோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 0.334%. த மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹீமோகுளோபின் இஸ் வாட், மேக்ரோ மாலிக்யூல் 67,200. த நம்பர் ஆஃப் ஐரன் ஆட்டம்ஸ், அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஐரன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 56. present in 1 molecule ஆஃப் ஹீமோகுளோபின். நீங்கள் பாருங்க எப்படி இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா 1 molecule ஆஃப் ஹீமோகுளோபின், ஓகேவா? ஸோ 1 molecule ஆஃப் ஹீமோகுளோபின் நம்ம எடுத்தா அதோட மாஸ் எவ்வளோ இருக்கும், இட் வில் பி வாட், 67,200 U. அப்படிதானா? இதுக்குள்ள என்ன 0.334% என்னது, இட் இஸ் வாட், ஐரன். அப்போ இந்த மாஸ்க்குள்ள வாட் இஸ் தி ஐரன் வெயிட் அப்படின்னு சொல்லலாமா? ஐரனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், 0.334% ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னா என்ன, 67,200 into 0.334/100. கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் 100 கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 672 into 0.334. ஓகேவா? யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வாட், த யூனிஃபைடு மாஸ் யூனிட். இதுதான் ஐரனோட மாஸ் ஆஃப் ஐரன்.
இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஐரன் ஆட்டம்ஸ் present in one molecule of hemoglobin. ஏன்னா ஒரு ஐரன் ஆட்டம் நம்ம எடுத்தா என்ன, வாட் இஸ் த மாஸ், அதோட மாஸ் எவ்வளோ இருக்கும், 56U அப்படி தானே. ஒரு ஐரன் ஆட்டமோட மாஸ் என்ன, 56U. டோட்டல் ஐரன் மாஸ் எவ்வளோ, 672 into 0.334. இது நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டால் என்ன தெரியுமா, இட் வில் பி கம்மிங் க்ளோஸ் டு 224 மாதிரி வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ நம்பர் ஆஃப் ஐரன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா 224 இஸ் த டோட்டல் மாஸ் டிவைட் பை ஒரு ஐரன் ஆட்டமோட மாஸ் எவ்வளோ, 56 தானா. போட்டால் என்ன வரும் பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அப்படியே அந்த ஹெமோகுளோபின் ஒரு மாலிக்யூல் எடுத்துட்டு அதோட மாஸ்லேருந்து என்ன, வி ஆர் கெட்டிங் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த ஐரன். அந்த 67 to 200ல் 0.334% அவ்வளோதான். அது வச்சுட்டு என்ன, மாஸ் ஆஃப் ஐரன் பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஐரன் போட்டு என்ன வரும், வில் கெட் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஐரன் ஆட்டம்ஸ். சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the number of moles of oxygen in 1 liter of air which is containing 21% of oxygen by volume under standard conditions. Standard conditions சொன்னா we are looking at what, STP conditions. பாருங்க, 1 liter of air நம்ம எடுத்திருக்கோம், அதுல என்ன 21% of this is what, oxygen by volume அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனோட வால்யூம் எவ்வளவு இருக்கும் பாருங்க, இட் வில் பி வாட், 1 liter into அப்படிதானா into 21/100. ஸோ இது எவ்வளவு பாருங்க, இட் வில் பி வாட், 0.21 liters. கரெக்டா இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி வால்யூம் ஆஃப் தி ஆக்சிஜன் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ். அதுல இருந்து என்ன, we have to find what is the number of moles. ஞாபகம் இருக்கா, ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல what is the volume of 1 mole of gas, any gas, 22.4 liters. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், the molar volume of the gas at standard conditions அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுல இருந்து என்ன, how do you get the number of moles? So number of moles formula என்ன, the volume of the gas at the standard conditions divided by what, the molar volume at the standard conditions. எவ்வளவு என்ன, இதையும் அப்படிதான் இருக்கணும். நம்ம ஃபைனல் டெசிமல் பிளேஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்கே பாருங்க, இது நம்ம எப்படி எழுதலாம், 21 into 10 power minus 2 அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிவைட் பை வாட், 22.4. இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் பார்த்தா 21/22.4 கண்டிப்பாக இட் வில் பி லைக் வாட், ஒரு 0.9 அந்த மாதிரி வரும். அப்படிதானா? ஸோ பாருங்க, 0. நம்ம ஃபைனல் we are not calculating up to last decimal place வரைக்கும், ஜஸ்ட் அந்த அப்ராக்சிமேட் பார்த்துட்டு we can conclude the answer. பாருங்க, 0.9 into 10 power minus 2 அப்படி இருந்தா என்ன, it will be like what, 0.009 அப்படி வரும். So number of moles என்ன, it will be like what, 0.009. அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்ன வெறும் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் we have this kind of a number. எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், லைக் நம்ம இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணிட்டு if you are able to conclude the answer, இதுல என்ன தெரியுமா, இட்ஸ் நாட் லைக் நம்ம ஏதோ ஆன்சர் கெஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் கேல்குலேஷன் என்ன, பிகாஸ் மேக்ஸிமம் டைம்ஸ்ல என்ன தெரியுமா, they will give us options which are different. இங்க பாருங்க, 2.1 மோல் இருக்கா, அதுக்கப்புறம் 0.21 மோல், அதுக்கப்புறம் 0.186, கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்க பாருங்க ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி தான் நமக்கு மேக்ஸிமம் கேசஸ்ல வரும். ஸோ அப்படி இருந்தா என்ன, we can use these approximations to quickly come at the answer. 0.009 அப்படி வந்ததுன்னா உடனே என்ன, we can conclude option A. அதுக்கப்புறம் 9.2 வருமா, 9.3 வருமான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆக்சுவல் டிவிஷன் போட்டா என்ன நமக்கு கரெக்டா வரும். பட் அந்த இது நம்ம ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதுதான் எம்சிக்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஸோ குவிக்காக என்ன, நீங்கள் ஒரு ரெகுலர் போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி வைத்தா என்ன, யூ ஹவ் டு ஃபுல்லாகவே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு யூ ஹவ் டு ஷோ த ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கே என்னது, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கொண்டு போயிட்டு we can just conclude the answer. அடுத்தது பாருங்க, இது நமக்கு 1994ல வந்தது. the total number of valence electrons, total number of valence electrons ஞாபகம் வச்சுக்கோங்க. valence electrons சொன்னா என்ன, the electrons in the outermost shell in 4.2 grams of N3 minus. See, first of all இங்க பாருங்க,
N3 மைனஸ் அயான் அப்படின்னு சொன்னால் என்னது? அதில் 3 நைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கா, அடிஷனலி 1 எலக்ட்ரான் இஸ் கமிங், நெகட்டிவ் அயான். கரெக்டாக இல்லையா? ஒரு நைட்ரோஜன் என்ன தெரியுமா, எத்தனை நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 5. இது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல we learn about this electronic arrangement. நைட்ரோஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன தெரியுமா? it will be what? 5. ஸோ 3 நைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கா, ஸோ it will be what? 5 + 5 + 5 கூட என்ன, we have one more extra electron. ஸோ டோட்டல் என்ன தெரியுமா, ஒரு N3 மைனஸ் அயான் நம்ம எடுத்தா என்ன, it will be having what? totally 16 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு நைட்ரோஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன, 5. அது கூட என்ன தெரியுமா, we have one additional electron, ஆனயான் இது. ஓகேவா? இப்போ இங்க என்ன கேட்குறாங்க, 4.2 grams of N3 மைனஸ்குள்ள what is the number of valence electrons? இங்க பாருங்க. First of all 4.2 grams of N3 minus. ஏன்னா N3 மைனஸோட மோலார் மாஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு எடிஷனல் எலக்ட்ரான் வந்தா அது அவ்வளவா மாஸ் ஆட் பண்ண போறது கிடையாது. ஸோ 3 நைட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொன்னா எவ்வளவு? இட் வில் பி வாட்? 3 × 14 எவ்வளவு வரும்? 42 grams. இது நம்ம என்னது, we can take it like what? molar mass. So the number of moles of N3 minus ions, அந்த N3 minus ions ஓட number of moles அது எப்படி வரும்? given mass by molar mass, 4.2 by 42. இப்போ பாருங்க, number of moles இருந்து how do you get the number of ions? number of ions சொன்னா ஒன்றும் இல்லை, number of moles into Avogadro number தானா? ஏன்னா 1 mole சொன்னா என்ன, will have what? Avogadro number of ions. 0.1 mole சொன்னா எவ்வளோ? it will be what? 0.1 into Avogadro number. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்க, number of ions இருக்கு. பட் இங்க பாருங்க, ஒரு அயான் நம்ம எடுத்தா என்ன, it is having what? 16 valence electrons. ஸோ number of valence electrons அப்படின்னு பார்த்தா என்ன, it will be what? number of ions multiplied by the valence electrons in each ion. அப்படிதானா? ஸோ பாருங்க, 0.1 into Avogadro number into 16 எவ்வளவு வருது? 1.6 into Avogadro number. 0.1 into 16 சொன்னா 1.6 தானா? அந்த மாதிரி. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கினா we'll be able to answer them வெறும் இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி நாலேஜ் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, இந்த மாதிரி லைக் இங்க என்னது, we have to understand about the concept of valence electrons. அப்பதான் நம்ம இதை கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். the number of gram molecules of oxygen. gram molecules of oxygen சொன்னா இது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா what is it? the number of moles of O2. அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? what is it? number of gram molecules of oxygen. number of gram molecules of oxygen in 6.02 into 10^24 carbon monoxide molecules. நீங்க பாருங்க, 6.02 into 10^23 of carbon monoxide molecules அப்படின்னு சொன்னா என்ன, that is like what? 1 mole of carbon monoxide. அப்படிதானா? பட் நம்ம கிட்ட என்ன இருக்கா, 6.02 10^24 அப்படின்னு சொன்னா என்ன, it will be what? இதோட 10 times வருது. கரெக்டா இல்லையா? so which means what? அந்த 6.02 into 10^24 carbon monoxide molecules அப்படின்னு சொன்னா என்ன, that is like what? 10 moles of CO. கரெக்ட் தானா? என்னது, we are having 10 moles of CO. ஒரு CO molecule குள்ள என்ன, we have one oxygen atom. அப்போ 10 moles of CO சொன்னா என்ன, it will be what? 10 gram atoms of oxygen அப்படின்னு சொல்லுவோம். gram atoms of oxygen சொன்னா என்ன, சிம்பிளா it will be like what? the number of moles of oxygen atoms. number of moles of oxygen atoms. ரெண்டு oxygen atoms சேர்த்துட்டு we will get what? ஒரு oxygen molecule வரும். அப்போ 10 gram atoms of oxygen atoms சொன்னா it will be what? straight என்ன சொல்லல, it will be like what? the number of moles of O2 or number of gram molecules of oxygen எவ்வளவு, it will be what? இதோட எக்ஸாக்ட்டா half வரும். ஏன்னா ரெண்டு oxygen atoms சேர்த்து என்ன, we will get what? one oxygen molecule. so the number of gram molecules
of oxygen அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, what is it, the number of moles of oxygen O2 அவ்வளோதான். அது என்னது, it will be what exactly, இதோட divide by 2 வரும், which is what, ஏன்னா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்த்துட்டு என்ன will get what, 1 molecule வரும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் என்ன பாருங்க, ஆப்ஷன் பி. the number of gram molecules of oxygen எவ்வளோ, it will be what, 5 gram molecules. இதில் என்ன இந்த வேர்டிங்ஸ் மட்டும் some of us might be little bit என்ன சொல்றது, not very familiar. ஸோ இந்த கிராம் மாலிக்யூல்ஸ் அந்த வேர்டிங் என்னன்னா, if you look at the recent textbooks, right, அதில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன, we will use the word number of moles. but gram molecules of oxygen இல்லைன்னா gram molecules of hydrogen, gram molecules of nitrogen அப்படின்னு சொன்னா என்ன, nothing but the number of moles of O2. gram molecules of hydrogen சொன்னா number of moles of H2 அந்த மாதிரி தான். ஓகேவா, பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன தெரியுமா, this is a question involving the concepts in thermodynamics. அதை வச்சு தான் நம்ம இது சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக if you are not able to follow the question right, நீங்கள் initially like if you are in the beginning of the preparation, நீங்கள் thermodynamics chapter இன்னும் கவர் பண்ணலாம். ஸோ if you are not able to solve this question, don't bother too much about it. ஏன்னா அந்த thermodynamic chapter குள்ள போனால் we will get further clarity. ஸோ என்னன்னு பார்க்கலாம், what is the question, the ratio of Cp and Cv. ஏன்னா Cp ன்னு சொன்னால் molar specific heat capacity of the gas at constant pressure. அது அந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும் thermodynamicsல. அந்த மாதிரி Cv ன்னு சொன்னால் molar specific heat capacity of the gas at constant volume. ஓகேவா, அந்த Cp and Cv ஓட ரேஷியோ அதுதான் நம்ம காமா அப்படின்னு சொல்ல போகிறோம், பாய்சன் ரேஷியோன்னு சொல்லிட்டு. அதோட வேல்யூ எவ்வளோ பாருங்க, 1.4. 1.4ன்னு சொன்னால் இது இந்த வேல்யூ வச்சு என்ன தெரியுமா, we can tell what is the nature of the gas. Actually Cp by Cv ஓட ratio is 1.4 or 7/5. அப்படி இருந்தா என்ன, it will be what, a diatomic gas. monoatomic ன்னு சொன்னா it will be what, the Cp by Cv ஓட value will be 5/3. 7/5 or 1.4 ன்னு சொன்னா என்ன, it will be what, diatomic gas. diatomic gas ன்னு சொன்னா என்ன, அந்த கேஸ் மாலிக்யூல் குள்ள என்ன, 1 molecule அதுக்குள்ள என்ன will have what, 2 atoms இருக்கும். அப்பதான் நம்ம diatomic அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, the number of atoms of the gas X present in 11.2 liters of this at NTP. And the same NTP conditions, if you assume the molar volume like 22.4 liters. First number of moles of gas. Number of moles of gas எப்படி வரும், the given volume by molar volume. எவ்வளவு, half number of moles. ஓகேவா, அதுல என்ன we can tell what is the number of molecules. Number of molecules ஒன்றும் இல்லை, what is it, number of moles into Avogadro number தானா, எவ்வளவு வருது, 3.01. இது என்ன, this is the number of molecules. ஒரு molecule குள்ள என்ன will have 2 atoms. அப்போ number of atoms அப்படின்னு சொன்னா என்ன, number of molecules into 2 அவ்வளவுதான். பாருங்க என்ன, so இந்த number of moles calculation formula தெரியுமா, like sometimes என்ன we are using what, given mass by molar mass, sometimes என்ன we are using what, given volume by molar volume. அந்த ரெண்டு இது பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंसல நமக்கு வந்தது அந்த application of that idea. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க, the number of oxygen atoms in 4.4 grams of CO2. first பாருங்க 4.4 grams of CO2 அப்படின்னு சொன்னா அதுல what is the number of moles, CO2 ஓட molar mass எவ்வளவு, 44 grams. so number of moles எவ்வளவு, 4.4 by ஓகேவா, அதுல இருந்து என்ன we can tell what is the number of molecules of CO2.
நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னு சொன்னா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ். 0.1 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் தானா. இதை விட 6.022 இன்ட்டு 10^22 வரும். நீங்க பாருங்க, ஒரு CO2 மாலிக்யூலுக்குள்ள என்ன, we are having what, 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஒரு CO2 மாலிக்யூல் எடுத்தா we will have 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் CO2 இன்டூ 2 தானா. ஸோ பாருங்க 6.022 இது எவ்வளோ, நம்ம 1.20 டெசிமல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன, தேர் ரவுண்டிங் இட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன வரும் பாருங்க, என்ன 1.2044 இன்ட்டு 10^23. அது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன 1.2 இன்ட்டு 10^23 வரும், அவ்வளோதான். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் பாருங்க ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் தான். என்ன அந்த கிவன் மாஸ்லேருந்து என்ன, we are getting நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன, அந்த மாலிக்யூலோட காம்போசிஷன் பார்த்துட்டு we are able to find. நீங்கள் பாருங்க நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் CO2 வந்தது. அதுக்கப்புறம் ஒரு CO2 மாலிக்யூல் எடுத்தா என்ன, அதுக்குள்ள we have 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அப்படியே ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னா என்ன, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் CO2 இன்டூ 2, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 cc of N2O, இது என்ன தெரியுமா, லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், நைட்ரஸ் ஆக்சைடு N2O, ஓகேவா. எட் NTP கண்டிஷன்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்கும், ஓகேவா. ஏன்னா இந்த மாதிரி ஆல் ஆஃப் த எபவ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்து வச்சுக்கோங்க. ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல்லாக. ஏன்னா நார்மலி என்ன நம்ம என்ன பண்ணுவோம், லைக் when you are doing a question, சப்போஸ் நம்ம கிட்ட 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெயிட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது, we are able to satisfy the first option. அப்போ என்ன, உடனே we will tick the first option and go to the next question, அப்படிதானா. பட் whenever we have these all of these right, நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இஃப் ABC எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருந்தா என்ன, நம்ம ஏ இல்லைன்னா பி இல்லைன்னா சி நம்ம டிக் பண்ண முடியாது. we have to tick ஆப்ஷன் டி தானே, ஏன்னா ஆல் ஆஃப் தீஸ். அதுக்காக என்ன, ஆல் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸில் we have to be little bit careful. பாருங்க 1 cc of N2O at NTP conditions. So first என்ன தெரியுமா, NTP conditionsல we will assume molar volume like 22.4 liters. 22.4 liters சொன்னா என்ன, it will be what, 22,400 cc. என்ன ஒரு லிட்டர் சொன்னா எவ்வளோ, 1000 cc தானா. ஸோ 22.4 லிட்டர் சொன்னா எவ்வளோ, it will be what, 22,400 cc வரும். இப்போ given volume எவ்வளோ, 1 cc. அப்போ பாருங்க number of moles of N2O, number of moles எவ்வளோ, given volume by molar volume at the NTP conditions. அது எவ்வளோ, ஸோ இது எவ்வளோ, 1/22,400. இது என்னது, this is the number of moles. ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன்ஸில் பாருங்க, they are not saying number of moles. என்ன சொல்றாங்க, they are saying atoms, அதுக்கப்புறம் they are saying molecules, அதுக்கப்புறம் they are saying electrons. ஸோ இதுலேருந்து ஈஸியாக என்ன, we can find what is the number of molecules. ஸோ எப்படி பாருங்க, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சொன்னா என்ன, what is it, the number of moles. பாருங்க நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் சொன்னா என்ன, ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் தானா. ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைடு பை வாட், அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர் எவ்வளோ பாருங்க, ஆப்ஷன் பி பாருங்க, what is it, 6.02 into 10^23 by 22,400, கரெக்ட் தானா. which means what, number of molecules ஓட வேல்யூ கரெக்ட். பட் இன்னும் முடியல, லைக் பிகாஸ் ஏன்னா there is all of these condition இருக்கு, அதுக்காக we have to be little bit careful. இப்போ என்ன தெரியுமா, we'll see number of atoms. நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி வரும், ஏன்னா ஒரு N2O மாலிக்யூல் எடுத்தா அதுக்குள்ள there are 3 atoms. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி சொன்ன உடனே என்ன, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்டூ 3 தானா. ஸோ பாருங்க 6.02 இது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும், ஓகேவா. ஏன்னா அங்கே ஐ திங்க் அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அதுக்காக நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்.
ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நியூமரேட்டில் பாருங்கள் 18.06 வரும் இன்டூ 10^3 பை இது எவ்வளோ 224 இன்டூ 10^2 அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏன்னா 22,004 என்ன சொன்னால் 224 in 10^2 பாருங்கள் 10^21. நியூமரேட்டில் நீங்கள் டெசிமல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 18.06 அப்படின்னு சொன்னால் என்ன 1.8 இன்டூ 10^1 இங்கே பாருங்கள். ஸோ இது நம்ம எப்படி எழுதா 1.8 இன்டூ 10^1 இன்டூ 10^21. ஸோ ஃபைனல் எப்படி வருது பாருங்கள். வாட் இஸ் இட் 1.8 இன்டூ 10^22 வருது. ஏன்னா 10^1 இன்டூ 10^22 10^22 பை 224 கரெக்டாக இல்லையா? ஸோ இப்படி அப்படின்னு சொன்ன என்னது ஆப்ஷன் ஏ இஸ் ஆல்சோ கரெக்ட். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கரெக்ட். ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொன்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்டூ 3 அவ்வளோதான். போட்டால் என்ன வில் கெட் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் சொன்னால் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வி ஆல்சோ ஹவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் செக். அப்போ தான் நமக்கு புரியும் வெதர் த வேல்யூ இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஓகேவா? ஸோ பார்த்தா என்ன இட் இஸ் ஆக்சுவலி coming the same, right? 1.8 in 10^22 சேமாக தான் வருது. இன்னும் முடியல வைக்கணும். ஸோ இப்போவே நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா டெஃபினட்டாக இஃப் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட், ரைட், கண்டிப்பாக என்ன தர் ஆன்சர் ஹேஸ் டு பி வாட் ஆல் ஆஃப் திஸ். பட் இங்கே என்ன தெரியுமா, நம்ம செக் பண்ணலாம் வெதர் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் மேட்சிங் ஆர் நாட். என்னது வி கேன் செக் வாட் வெதர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் மேட்சிங் ஆர் நாட். எப்படி நம்ம செக் பண்ணலாம் இங்கே பாருங்க. First, number of molecules நம்ம எடுக்கலாம். number of molecules என்ன பாருங்க, what is it 6.02 into 10^23 by 22,400 அதுதானா? ஸோ பாருங்க number of molecules எவ்வளோ 6.02 into 20. ஏன்னா நீங்கள் ஒரு molecule of N2 எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு molecule of N2 எடுத்தா என்ன அதுக்குள்ள we have what 2 nitrogen atoms and 1 oxygen. 2 நைட்ரோஜன் சொன்ன எவ்வளோ 2 into 7. ஏன்னா ஒரு நைட்ரோஜன் ஆட்டம்குள்ள என்ன we'll have 7 எலக்ட்ரான்ஸ். இங்கே பாருங்க இது வேலன்ஸ் எலக்ட்ரான் கிடையாது. இது என்னது we have to take the total electrons. ஒரு ஆக்சிஜனுக்குள்ள என்ன we'll have what 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ பாருங்க 14 plus 8 எவ்வளோ 22. ஸோ ஒரு மாலிக்யூல் நம்ம எடுத்து அதுக்குள்ள என்ன we have what 22 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொன்னா என்ன நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் into 22. ஏன்னா ஒரு மாலிக்யூலுக்குள்ள என்ன we are having 22 electrons, right? So number of electrons சொன்னா என்ன it will be what number of molecules into 22 அவ்வளவுதான். இங்கேயும் அப்படிதான் எழுதணும். ஸோ நீங்கள் ஒரு இது கேன்சல் பண்ணலாம் 10^21. ஏன்னா டினாமினேட்டரில் பாருங்க 224 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் பாருங்க வாட் இஸ் இட் 6.022 into 22 வருது. அது எவ்வளோ தெரியுமா? 6 into 22 சொன்ன எவ்வளோ 132. இது நம்ம டெசிமல் அட்ஜஸ்ட் பண்ணா 132 எப்படி நம்ம எழுதலாம் 1 பாயிண்ட் பாருங்க ஃபைனல் எப்படி வருது 1.32 into 10^23 by கரெக்டா இல்லையா? which means what அந்த ஆப்ஷன் சி அதுவும் கரெக்ட் தான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ வாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க மெயின்லி நம்ம என்ன வாட் இஸ் த திங் வி ஹவ் டன் ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன வி ஹவ் காட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏன்னா அந்த ரெண்டு நம்ம கன்க்ளூட் பண்ணாலே வி கேன் ஃபைனலைஸ் தி ஆன்சர். சரி நீங்கள் நிஜமாவே இஃப் யூ ஆர் சால்விங் த கொஸ்டின் இன் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்போ என்ன மேபி இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு டூ ஆப்ஷன் சி ஓட செக். ஏன்னா ரெண்டு ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் கம்மிங் கரெக்ட்லின்னு சொன்னது கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி ஆல் ஆஃப் தீஸ். பட் இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வி ஆர் டூயிங் இட் ரைட். ஸோ அதனால வி கேன் செக் எப்படி ஹவு தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் கரெக்ட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மாலிக்யூல் எடுத்துட்டு அதுக்குள்ள வி ஹவ் சீன் வாட் இஸ் த எலக்ட்ரான்ஸ் 22 வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொன்னா என்ன நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் 22 அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேஷன். An organic compound contains carbon, hydrogen and oxygen. Its elemental analysis சொன்னா அதோட எலிமெண்ட்ஸ் அந்த காம்பவுண்ட் குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட மாஸ் பர்சன்டேஜ் நம்ம
ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட் அனாலிசிஸ்லேருந்து நமக்கு என்ன வரும், the percentage weight of these elements வரும். அந்த மாதிரி we will also know what are the elements present. The elemental analysis of this என்ன வருது பாருங்க, கார்பனோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 38.71%. அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன் பர்சன்டேஜ் எவ்வளோ, 9.67%. இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, 48.38 வருது. ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன, ரிமைனிங் ஷுட் பி வாட், ஆக்சிஜன் தானா, ஏன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது, 48.38 வருது. ரிமைனிங் இஸ் வாட், ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ, 100 minus 48.38 தானா. ஸோ 100 minus 48.38 போட்டால் எவ்வளோ வரும், இட் வில் பி வாட், 51.62 வரும். பாருங்க, 100 minus 48.38 போட்டால் என்ன, இட் வில் பி வாட், 51.62. இப்போ பாருங்க இதுதான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி காம்போசிஷன். நம்ம இங்கே தனியாக இங்கே எழுதலை பாருங்க. ஸோ கார்பன் எவ்வளோ, 38.71%. ஹைட்ரோஜன் எவ்வளோ, 9.67%. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் என்ன வருது, 51.62%. இங்கே என்ன தெரியுமா, ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் அவங்களை டைரெக்டாக கொடுக்கல, பட் நமக்கு தெரியும் ஏன்னா வெறும் 3 எலிமெண்ட்ஸ் தானே இருக்கா. ஸோ கண்டிப்பாக கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன் அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்தா ஆக்சிஜன் அமௌண்ட் எவ்வளோ, இட் வில் பி வாட், 100 minus அதர் 2%. அவ்வளோதான். இப்போ பாருங்க என்ன, வாட் இஸ் த, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 100 grams என்ன பர்சன்டேஜ் எடுக்க, ஒரு 100 grams ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண என்ன, கார்பன், அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, அதோட ரெஸ்பெக்டிவ் மாசஸ். அந்த எலிமெண்ட்ஸோட ரெஸ்பெக்டிவ் மாசஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன வரும், ரெஸ்பெக்டிவ் மாசஸ். ஓகேவா? பாருங்க, அந்த நம்ம எடுத்த 100 grams என்ன, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் கார்பன், என்ன பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் சொன்னால் அவுட் ஆஃப் 100 தானா. ஸோ 100 grams நம்ம எடுத்தால் அதுக்குள்ள கார்பன் எவ்வளோ வரும், 38.71 வரும். ஹைட்ரோஜன் எவ்வளோ, 9.67. ஆக்சிஜன் எவ்வளோ, ஓகேவா? ஸோ இது என்னது, திஸ் இஸ் தி மாஸ். உடனே என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங், அந்த ரெஸ்பெக்டிவ் எலிமெண்டோட கிராம் அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ண என்ன, வில் கெட் த நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ் வரும். அந்த பர்டிகுலர் எலிமெண்டோட நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ். என்ன பண்ணணும், கார்பன் பார்த்தீங்கன்னா 31.71 பை கார்பனோட கிராம் அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஹைட்ரோஜன் பாருங்க 9.67 by 1. ஆக்சிஜன் பாருங்க என்ன, 51.62 by அந்த ரெஸ்பெக்டிவ் எலிமெண்டோட கிராம் அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன, சி 38.71 by 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் வாட், க்ளோஸ் டு 3.22 வரும் அப்ராக்சிமேட்டா. இது எவ்வளவு, 9.67. 9.67 by 1 சொன்னா 9.67 தானா. 51.62 by 16 அதுவும் அப்படிதான், அப்ராக்சிமேட்லி எவ்வளோ, 3.22. இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன, சிம்பிள் ரேஷியோ. சிம்பிள் ரேஷியோ எப்படி வரும், இப்போ இந்த நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ்ல என்ன பண்ண போறோம் தெரியுமா, வில் டேக் வாட் இஸ் த மினிமம் ஆஃப் தெம். எல்லாத்துலேயும் வாட் இஸ் த மினிமம் பாருங்க, ஏன்னா 3.22, 9.67, 3.22 அதில் மினிமம் சொன்னால் 3.22 தானா. அந்த மினிமம் வேல்யூ வச்சுட்டு வில் டிவைட் எவ்ரி திங். 3.22 by 3.22 போட்டால் என்ன 1. 9.67 by 3.22 போட்டால் என்ன, அப்ராக்சிமேட்லி 3 வரும். மறுபடி 3.22 by 3.22 போட்டால் எவ்வளோ. ஸோ இந்த சிம்பிள் ரேஷியோல இருந்தால் நமக்கு எம்பெரிக்கல் ஃபார்முலா வரும் பாருங்க. எம்பெரிக்கல் ஃபார்முலா என்ன, கார்பன் சிம்பிள் ரேஷியோ பாருங்க 1, ஹைட்ரோஜன் சிம்பிள் ரேஷியோ பாருங்க 3, ஆக்சிஜன் சிம்பிள் ரேஷியோ எவ்வளோ 1. ஏன்னா 1 இருந்தால் நம்ம 1ன்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக என்ன, வில் சே CH3O அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் தான். அப்படியே அந்த கிவன் மாஸ் பர்சன்டேஜ்லேருந்து என்ன
we will take a 100 gram sample. And the 100 gram kulla we will write what is the mass of the elements. And the respective mass of the element and divided by the gram atomic masses. அதுலேருந்து நமக்கு நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ் வரும். இந்த நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ்லேருந்து என்ன சிம்பிள் ரேஷியோ மாதிரி நம்ம சிம்பிள் ரேஷியோன்னு சொன்னேன்னா அந்த நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸில் எது கொஞ்சம் லீஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துட்டு we have to divide by using that. அப்படி டிவைட் பண்ணா சிம்பிள் ரேஷியோ வரும். அந்த சிம்பிள் ரேஷியோலேருந்து வர ஃபார்முலா தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்ல போகிறோம். அதுதானா? ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். என்ன தெரியுமா? திஸ் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் மினிமம் மாலிகுலர் வெயிட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? வாட் இஸ் இட் கால்ட் அஸ் மினிமம் மாலிகுலர் வெயிட். பாருங்க என்னன்னு சொல்லிட்டு, the percentage of selenium in peroxidase anhydrous enzyme. அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லை இப்போ. ஓகேவா? அந்த என்சைம்குள்ள வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் செலினியம்? 0.5% பை வெயிட். செலினியமோட அட்டாமிக் வெயிட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 78.4 சொல்லிட்டு. தென் த மினிமம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பெராக்சிடேஸ் anhydrous enzyme. ஏன்னா இங்க பாருங்க, அந்த என்சைம்குள்ள என்ன சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச் கொஸ்டின். அந்த என்சைம்குள்ள என்ன வீல் ஹாவ் செலினியம் இருக்கு கண்டிப்பா. ஒரு செலினியம் மட்டும் இருந்து வச்சுக்கோங்க, we have one selenium atom. அப்ப என்ன அந்த என்சைமோட மாலிகுலர் வெயிட்காக ஒரு வேல்யூ வரும். இல்லை we are having 2 selenium atoms, அப்போ என்ன கண்டிப்பாக அதோட மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். இல்லை we are having 3 selenium atoms, இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். 4 selenium atoms, இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியும்? அந்த என்சைம்குள்ள we have selenium சொல்லிட்டு. ஸோ மினிமம் மாலிகுலர் வெயிட் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன? we should be having only one selenium atom. அதுதான் கான்செப்ட். அந்த மினிமம் மாலிகுலர் வெயிட் கான்செப்ட்ல என்ன, நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண போற எலிமெண்ட் என்ன தெரியுமா? அதோட அமௌண்ட் நம்ம 1 அப்படின்னு எடுக்க போறோம். அதுலேருந்து வர மாலிகுலர் வெயிட் என்ன? தட் வில் பி த மினிமம் மாலிகுலர் வெயிட். இல்லை நம்ம 2 செலினியம் ஆட்டம் எடுத்தா ஜாஸ்தியாக வரும், 3 எடுத்தா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி இங்கே பாருங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் செலினியம் இந்த பெராக்சிடேஸ் anhydrous enzyme எவ்வளோ? 0.5% பை வெயிட். இப்போ சப்போஸ் நம்ம எடுக்க போகிற சுச்சுவேஷன் என்ன? இந்த மினிமம் மாலிகுலர் வெயிட்காக we'll have only one selenium atom அப்படின்னு சொன்னால் அந்த மாலிக்யூலுக்குள்ள இருக்கிற செலினியமோட அமௌண்ட்னு சொல்லலாம், மாஸ்ன்னு சொல்லலாம். எவ்வளோ வரும்? 78.4 வரும். அப்படி தானே? அந்த செலினியமோட மாஸ் எவ்வளோ வரும்? 78.4. பட் சப்போஸ் நம்ம மாலிகுலர் வெயிட் ஆஃப் தட் என்சைம் எம்னு எடுத்தால் அந்த எம்குள்ள 0.5% பை வெயிட். அதுதானா? ஸோ 0.5 by 100. அதுதான் செலினியமோட அமௌண்ட். கரெக்டாக இல்லையா? அந்த அமௌண்ட் என்ன தெரியுமா? இட் should be exactly equal to what? mass of 1 selenium. அப்போ இதுலேருந்து வர மாலிகுலர் வெயிட் வேல்யூ என்ன தெரியுமா? that will be what? என்னது? the minimum molecular weight. இல்லை நம்ம 2 செலினியம் ஆட்டம் எடுத்தா இங்கே பாருங்க, இந்த 78.4 பதில் யூ டேக் டபுள் த அமௌண்ட். மாலிகுலர் வெயிட்டோட வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ மினிமம் மாலிகுலர் வெயிட் கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டினா அந்த பர்சன்டேஜ் செலினியம் இந்த என்சைம் 0.5 அப்படின்னு சொல்கிறாங்க. த மினிமம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த என்சைம்னு சொன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணணும்? அந்த என்சைம்குள்ள வெறும் ஒரு செலினியம் ஆட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணணும். அப்படி அசியூம் பண்ணா வில் கெட் வாட்? மினிமம் மாலிகுலர் வெயிட். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். அவ்வளோதானா? என்ன பாருங்க, என்னது 0.5 சொன்னா we can write 1/2. 0.5 பதிலுக்கு என்ன we can write 1/2. ஓகேவா? அப்படி அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. ஸோ எம்மோட வேல்யூ என்ன வரும்? 78.4 into 200 அப்படின்னு சொன்னா என்ன? வாட் இஸ் இட்? 1568 அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தா என்ன? இட் வில் பி given as what? 1.568 into 10 power 4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 15680 15,680 அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க,
1.568 into 10 power 4 மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஐடியா மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னது, இந்த மினிமம் மாலிகுலர் வெயிட்காக என்ன வில் பி ஹேவிங், அந்த என்சைம்குள்ள வெறும் ஒரே ஒரு செலினியம் ஆட்டம் மட்டும் இருக்கா அப்படி நம்ம அசியூம் பண்ணனா அதுலேருந்து வரப்போகிற மாலிகுலர் வெயிட் என்ன தெரியுமா, தட் வில் பி த மினிமம் மாலிகுலர் வெயிட். அதுக்காக தான் நம்ம இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷன் மாடல் மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி கொஷன்ஸ் தே கேன் கிரியேட் வெரைட்டி ஆஃப் கொஷன்ஸ். என்ன தெரியுமா, தேல்சே ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள குரோமியமோட மாஸ் பர்சன்டேஜ் இஸ் 0.8. அப்போ என்ன, வாட் இஸ் த மினிமம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ்? அங்கேயும் அப்படிதா, லைக் என்ன பண்ணணும், we have to say that okay, so minimum molecular weight காக அந்த காம்ப்ளெக்ஸ் கூட வெறும் ஒரு குரோமியம் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அடுத்த क्वेश्चन பாருங்க. என்னது, இது ஒரு பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஜஸ்ட் என்ன, which of the following fertilizers has the highest nitrogen percentage? ஏன்னா அந்த ஒரு இதுல என்ன அப்படியே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு அம்மோனியம் சல்ஃபேட்னு சொன்னா NH4 twice SO4, அதுதான் அம்மோனியம் சல்ஃபேட். ஓகேவா, இதுக்குள்ள percentage ஆஃப் நைட்ரோஜன் எனக்கு பாருங்க, 2 nitrogen atoms are there, NH4 twice வருது. ஓகேவா, அப்போ என்ன, what is the thing, we'll have the nitrogen amount is what, 28 divide by what is the molar mass எவ்வளோ, it will be what, NH4 ன்னு சொன்னா 18, 2s are what, 36, sulfur எவ்வளோ 32, 4 oxygens, 36 plus 64 எவ்வளோ 100, so 132. so nitrogen amount by total molar mass into 100, அவ்வளோதானா? அப்படி போட்டா we'll get what is the mass percentage of nitrogen. see பார்க்கிறதுக்கு என்ன, இந்த क्वेश्चन என்ன சிம்பிள் क्वेश्चन தான், பட் ஒரே ஒரு இது என்ன, we have to conclude this. so 28 by 132 into 100 பாருங்க. so 28 by 132 into 100 ன்னு சொன்னா நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, so பாருங்க, 4 7s, 4 3s, அதுக்கப்புறம் 4 3s, so 7 by 33 into 100 அப்படி வருது. so இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண வச்சுக்கோங்க. இது நான் சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ, நம்ம அவ்வளோ லைக் டீட்டெயிலில் நம்ம கால்குலேஷன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும் கிடைச்சா போதும். ஓகேவா, ஸோ பாருங்க, 700 by 33 அப்படின்னு சொன்னா எவ்வளோ, சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இட் வில் டேக் லிட்டில் பிட் மோர் டைம் டு சால்வ், அவ்வளோதான். என்ன 33 2s சொன்னா எவ்வளோ, 66 பாருங்க, 4 வருது, 1s 33, 7 பாயிண்ட் போட்டால் என்ன 70, 32, 33 2s மறுபடி. ஸோ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ, 21.2% அந்த மாதிரி வருது. அப்படி இருக்கட்டும். ஓகேவா, இது என்னது, திஸ் இஸ் தி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரோஜன் இன் அமோனியம் சல்ஃபேட். அந்த மாதிரி ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது என்ன பாருங்க, கால்சியம் சைனமைடா. கால்சியம் சைனமைடுன்னு சொன்னால் வாட் இஸ் இட், CaCN2, அதுதான் கால்சியம் சைனமைட். ஓகேவா, ஸோ கால்சியம் சைனமைடுன்னு சொன்னா CaCN2, வெறும் நாட் CN ஹோல் ட்வைஸ் கிடையாது. இது என்னது, CN நைட்ரோஜன் மட்டும், there will be what, 2 nitrogens. ஓகே, இங்க பாருங்க, இதுல என்ன, we have to calculate what is the நைட்ரோஜனோட அமௌண்ட். 2 நைட்ரோஜன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் சொன்னா எவ்வளோ, கால்சியம் 40, கார்பன் 12, ஸோ இது எவ்வளோ 80 வருது. ஸோ 28 by 80 into 100 அப்படிதானா? பாருங்க என்ன, வாட் இஸ் த திங், 24s are 20 எவ்வளோ 5s, 7 5s சொன்னா 35%. இது கொஞ்சம் ஈஸியாக தான் வந்தது. ஓகேவா, ஸோ இது என்னது, வாட் இஸ் இட், இட் இஸ் வாட் 35%. இன்னும் முடியல, லைக் we will have to solve everything. அதுக்கப்புறம் யூரியா பாருங்க, யூரியாவோட ஃபார்முலா என்ன, NH2 CO NH2. இது என்ன தெரியுமா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்
டு பி ப்ரொடியூஸ் இன் த லேபரேட்டரி. இப்போ பாருங்கள் இதுக்குள்ள என்ன 2 நைட்ரோஜன் ஆட்டம்ஸ். ஸோ மறுபடி 28. டோட்டல் யூரியா இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். யூரியாவோட மோலார் மாசம் சொன்ன எவ்வளோ 60. வேணும் நீங்கள் செக் பண்ணல. இங்கே பாருங்கள் 2 நைட்ரோஜன்ஸ், 1 கார்பன், 1 ஆக்சிஜன் ப்ளஸ் 4 ஹைட்ரோஜன்ஸ். ஸோ பாருங்கள் இது எவ்வளோ 40 + 20 60 வரும். ஸோ தி percentage of nitrogen அப்படின்னு சொன்னா amount of nitrogen by molar mass into 100 அவ்வளவுதானா? பாருங்க 23s 25s. அதுக்கப்புறம் என்ன what is the thing 28 into 5 அப்படின்னு சொன்னா என்ன 5 8s are 40 5 2s are 10. அப்ப என்னது 140/3 வருது which is what 3 4s are 12. அதுக்கப்புறம் அரௌண்ட் 46 அந்த மாதிரி வரும். ஓகேவா? நம்ம டெசிமல் பிளேஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் வி ஹேவ் டு கன்க்ளூட் which of them is having the highest அவ்வளவுதானா? ஆப்ஷன் டி பாருங்க அம்மோனியம் நைட்ரேட். ஏன்னா அம்மோனியம் நைட்ரேட்னு சொன்னா என்ன NH4NO3 அது அம்மோனியம் நைட்ரேட். இதுக்குள்ள பாருங்க 2 nitrogens are 28. So molar mass எவ்வளோ 28 plus 4 plus 3 oxygens சொன்ன எவ்வளோ? ஸோ இது என்ன what is it 28 plus 4 சொன்ன எவ்வளோ 32 plus 48 எவ்வளோ 80 ஆகுது. ஸோ பாருங்க 4s 5s 24s 25s அதுக்கப்புறம் 4 1s 4 7s. இது என்ன வருது 35 தான் வருது. ஓகேவா? ஸோ சொன்ன மாதிரி என்ன இது ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு தடவை இட் வில் டேக் சம் டைம். இங்கே பாருங்க என்ன நமக்கு என்ன வருது அமோனியம் சல்ஃபேட் அதோட வேல்யூ என்ன பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரோஜன் என்ன அதுக்குள்ள 21.2. அதுக்கப்புறம் கால்சியம் சைனமைட் லெவல் 35. அதுக்கப்புறம் யூரியா தான் மேக்ஸிமம் வருது பாருங்க 46 46.66 அந்த மாதிரி வரும். பட் நம்ம என்னென்ன லைக் வி ஜஸ்ட் ஹேவ் டு லுக் அட் தி கம்பேரிசனுக்காக தானா. மறுபடியும் அமோனியம் நைட்ரேட்ல என்ன 35. ஸோ மேக்ஸிமம் எங்க வருது பாருங்க யூரியால என்ன வி ஹாவ் தி ஹையஸ்ட் நைட்ரோஜனோட பர்சன்டேஜ். அடுத்த கொஸ்டின் பாருங்க இது என்னது திஸ் இஸ் அ கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஒரு சிம்பிள் ஸ்டாய்கியோமெட்ரிக் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி. இது நமக்கு நீட் 2019 வந்தது. என்ன வாட் இஸ் இட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் மாலிக்யூல்ஸ் required to produce 20 moles of ammonia through Haber's process. என்ன Haber's process சொன்னா நைட்ரோஜன் ஹைட்ரோஜன் கேஸ் நம்ம கம்பைன் பண்ணிட்டு இந்த யூஸ் ஆஃப் சூட்டபிள் கேட்டலிஸ்ட் அதெல்லாம் நமக்கு அடுத்த ஸ்டேஜில் வரும். லைக் when you are discussing about when we discuss about the group 15th element அதில் we'll discuss about what is the method of preparation of ammonia அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே என்னென்ன ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். நைட்ரோஜன் ஹைட்ரோஜன் கம்பைன் பண்ண என்ன we'll get what ammonia. பட் இது பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடையாது பாருங்க. இது நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் 2 நைட்ரோஜன் ஆட்டம்ஸ் இருக்கா. ஸோ அதுக்காக we have to put a 2. இங்கே நம்ம 2 போடணும். 2 போட்டால் என்ன டோட்டல் ரைட் சைடில் பாருங்க 6 ஹைட்ரோஜன்ஸ் அதுக்காக இங்கே ஒரு 3 வரும். இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதுலேருந்து என்ன வாட் இஸ் த திங் 1 mole of N2 அது கூட if it is combined with what 3 moles of H2 அதுலேருந்து நமக்கு என்ன வரும் 2 moles of ammonia வரும். அதுதான் stoichiometric ratio or the ratio of the gases from the balanced equation அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் பாருங்க how many number of moles of hydrogen is required எதுக்காக to produce 20 moles of ammonia. நமக்கு இந்த stoichiometric அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? stoichiometric அந்த அனாலிசிஸ்லேருந்து என்ன தெரியும் நமக்கு 2 moles of ammonia ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக we'll require what 3 moles of hydrogen நமக்கு தேவைப்படும். பாருங்க
2 மோல்ஸ்க்காக என்ன 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் தேவைப்படும். இங்கே நம்ம 20 மோல்ஸ் ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரப்போர்ஷன் தானா, ஏன்னா 2க்கு நம்ம 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. 20 மோல்ஸ்க்காக எவ்வளோன்னு சொன்னா என்ன, ஏன்னா 10 டைம்ஸ் தான் வருது பாருங்க, சிம்பிளா 10 டைம்ஸ் தானா. ஸோ இங்கே என்ன வரும், ஸோ பாருங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ரெக்வயர்டு, 30 மோல்ஸ். இதெல்லாம் என்ன ப்ரொபோர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். ஏன்னா 2 மோல்ஸ்க்காக 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியாக்காக என்ன, வி ரிக்வயர் 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். அப்போ 20 மோல்ஸ் ஆஃப் அமோனியாக்காக என்ன, வில் ரிக்வயர் வாட், 30 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். அவ்வளோதான், ப்ரொபோர்ஷனில் தான் வரும். இந்த பக்கம் நீங்கள் 10 டைம்ஸ் பண்ண என்ன, அந்த பக்கம் நம்ம 10 டைம்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பாருங்க, ஸோ இதுதான், திஸ் இஸ் வாட் இஸ் தி பார்ட் 2 questions discussion. அடுத்து நம்ம பார்ட் 3ல we will discuss further remaining questions of the chapter. Okay, so all the very best and keep doing well.